அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 11வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணம் A சமம் 1 2 3 4 மற்றும் கணம் B சமம் 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. f of A to B, அதாவது ஏயிலிருந்து பிக்கான சார்பு அப்படின்னு அர்த்தம். எனும் சார்பு f of x ஈக்குவல் டு 3x மைனஸ் 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை சோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. பொதுவாக ஒரு சார்பினை இந்த 4 வழிமுறைகளிலும் குறிக்கலாம். அதாவது ஒரு சார்பினை அம்புக்குறி படம் மூலமாக நம்ம வரைஞ்சி காட்டலாம், அட்டவணை மூலமாகவும் குறிக்கலாம், வரிசை சோடிகளின் கணமாகவும் எழுதலாம், வரைபடத்திலையும் வரைஞ்சி காட்டலாம். கணக்கில் கொடுத்துருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிடலாம். கணம் A சமம் 1, 2, 3, 4. கணம் B சமம் 2, 5, 8, 11, 14. சார்பு f of x ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. ஏயிலிருந்து பிக்கான சார்பு என்பதை இவ்வாறு வரையறை செஞ்சுருக்காங்க, 3x மைனஸ் 1 அப்படின்ட்டு. இப்போ கணம் ஏயில் ஒவ்வொரு உறுப்புகளையும் எக்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான வெளியீடு நமக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி அறிமுகத்திலே படிச்சிருக்கிறோம். சார்பில் ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் தனிப்பட்ட ஒரு வெளியீடு கிடைக்கும். இப்போ f of xக்கு பதிலாக முதல் உறுப்பு 1, இப்போ f of 1 கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 அப்படின்னு பிரதியிடணும். ஸோ 3 × 1 மைனஸ் 1, தேர்ஃபோர் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. அடுத்தது f of 2 அப்படின்னு கொடுக்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 அப்படின்னு பிரதியிடணும். 3 × எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்துருங்க, மைனஸ் 1. 3 2 6, 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. அடுத்தது என்ன கொடுக்கணும்? மூன்றாவது உறுப்பு 3. இப்போ f of 3 சமம் 3 × 3 மைனஸ் 1, 3 3 9, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அடுத்தது f of 4, 3 × 4 மைனஸ் 1, 4 12, 12ல் 1 போயிடுச்சுன்னா 11. இந்த சார்பினை முதல்ல அம்புக்குறி படம் மூலம் வரைஞ்சி காட்டலாம். கணம் ஏவில் உள்ள உறுப்புகள் 1 2 3 4. கணம் பியில் கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகள் 2, 5, 8, 11, 14. சார்பு 3x மைனஸ் 1 அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க. ஸோ இதற்கான சார்பு நம்ம எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், 1 அதனுடைய நிழலுறு 2. இப்போ 1லேருந்து 2க்கு நம்ம ஏரோ மார்க் வரையணும். 2 அப்படிங்கிற உள்ளீட்டிற்கு 5 என்ற வெளியீடு கிடச்சிருக்கு. இப்போ 2லேருந்து 5க்கு ஒரு அம்புக்குறி வரைஞ்சிக்கணும். 3லேருந்து 8க்கு, 4லேருந்து 11க்கு. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு பி கிடைக்கிறது. ஆகவே இது ஒரு சார்பு. இப்போ இந்த சார்பினை அம்புக்குறி படத்தின் மூலமாக வரைஞ்சி காட்டிட்டோம். ஒரு சார்பினை அட்டவணை அமைப்பு முறையில் எழுதும்போது எக்ஸின் மதிப்புகள் மற்றும் எஃப்பால் பெறப்படும் நிழல் உருக்கள் ஆகியவற்றை கொண்டு அட்டவணையை அமைக்கலாம். இப்போ எக்ஸின் மதிப்புகள் அப்படிங்கும்போது 1 2 3 4. எஃப்பால் பெறப்படும் நிழல் உருக்கள் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 5 8 11. அடுத்து மூன்றாவது, இந்த சார்பினை வரிசை சோடிகளின் கணமாக எடுத்தெழுதணும். ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் என்ன வெளியீடு கிடைச்சதோ அதை நம்ம வரிசை சோடிகளின் கணமாக எடுத்து எழுதலாம். ஒவ்வொரு சார்பினையும் வரிசை சோடிகளின் கணமாக எடுத்து எழுத முடியும். சார்பு f சமம் வரிசை சோடிகளின் கணம். இந்த கண அடைப்பு போட்டுக்கணும். 1 என்ற உள்ளீட்டிற்கு 2 கிடைச்சது இல்லையா, அப்போ 1, 2. அடுத்தது 2, 5, 3, 8, 4, 11. அடுத்தது 4வது முறை வரைபடத்தில் நம்ம குறிக்கணும்.
சார்பினை வரிசை சோடிகளின் கணமாக எடுத்து எழுதணும். அந்த வரிசை சோடிகளில் இரண்டு உறுப்புகள் இருக்கும். முதல் உறுப்பு எக்ஸ் அச்சின் ஆயத்தொலைவையும் இரண்டாவது உறுப்பு ஒய் அச்சின் ஆயத்தொலைவையும் குறிக்கும். இப்போ 1,2 அப்படிங்கும்போது எக்ஸ் அச்சில் 1 ஒய் அச்சில் 2 என்ற ஆயத்தொலைவை கண்டுபிடிச்சி குறிக்கணும். இதே போல் வரைபடத்தாளில் 2,5 3,8 4,11 ஆகிய 4 புள்ளிகளை குறிக்கும்போது ஒரே நேர்கோட்டில் அமைகிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 12வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.